தனது பக்கத்து வீட்டு பெண்ணை தாக்கியதாக இணைய பிரபலமும் நடிகருமான ஜிபி முத்து, அவரது மனைவி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். ஜிபி முத்து அவர்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தார் மேலேயும் என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இதன் முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய உடன்குடி அடுத்து இருக்கக்கூடிய அந்த பெருமாள்புரத்தை சேர்ந்தவர் தான் நடிகர் ஜிபி முத்து. இது சின்னத்துறை பிக் பாஸ் மூலம் பிரபலமானவர். அதைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களும் தற்போது நடித்து வருகிறார். வசிக்கக்கூடிய அதே பகுதியில முத்து மகேஷ், அவரது மனைவி பாலாமுதா என்பவரும் குடும்பத்தில் வசித்து வராங்க. கடந்த 2ஆம் தேதி பார்த்தோம்னா நடிகர் ஜிபி முத்துவினுடைய 2 மகன்கள் அதே தெருவுல வலது பக்கம் இடது பக்கமா செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த வழியா வீட்டிற்கு வந்த பாலாமுதாவுடைய கணவர் முத்து மகேஷ் ரோட்டில் இப்படி ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதன் பின்னாடி அந்த 2 சிறுவர்களும் முத்து மகேஷை முறித்து விட்டு அங்கிருந்து சென்றிருக்காங்க. அதை தொடர்ந்து சிறிது நேரத்துல முத்து மகேஷ் வீட்டிற்கு வந்த ஜிபி முத்து மகேஷை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து மகேஷுடைய மனைவி வெளியே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஜிபி முத்துவுடைய மனைவி அஜிதா, ஜிபி முத்துவின் உறவினர்கள் அனிதா மற்றும் கணேசன் ஆகியோர் அங்கு வீட்டிலிருந்து வெளியே வந்த முத்து மகேஷின் மனைவியும் பாலாமுதாவை கீழே தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. இதில் பாலாமுதாவுக்கு பற்களானது உடைந்து காணப்பட்டு வருகிறது. மேலும் பின்பக்க தலையிலும் வலது முழங்கையிலும் காயமானது ஏற்பட்டு இருக்கிறது. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு பாலாமுதாவை சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து 2 தினங்களாக குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த நிலையில ஜிபி முத்து மனைவி மற்றும் அவருடைய ஜிபி முத்து அவருடைய குடும்பத்தினர் பாலாமுதாவை தாக்கியது உறுதியான நிலையில குலசேகரப்பட்டினம் போலீசார் நடிகர் ஜிபி முத்து மற்றும் அவர் மனைவி அஜிதா உறவினர்கள் மீது 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு தரப்புகள்ல இந்த வாக்குவாதங்கள்ல ஜிபி முத்து ஈடுபட்டு கூடியது சர்ச்சையில மாட்டிக்கிறது வழக்கமா இருந்த நிலையில தற்போது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்கிறது உடன்குடி பகுதி மற்றும் திருச்சி சுற்று வட்டார பகுதியில் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. நன்றி பவானி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.